guys, welcome to question of the day. Last question of the day la nama acidic strength paathirundom, right? Alcohols ku paathirundom, phenols and then carboxylic acid idoda comparison nama paathirundom. So inniki nama basic strength paakalam. Idu rendume important question for both point of view as well as competitive point of view. So let's start. So before that நம்ம Xylemல offline crash course March 27th ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. So if you are interested in NEET, so கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. So course fee பாத்தீங்கன்னா it's 10,000 plus GST. So offline as well as onlineலயும் நம்மளுக்கு crash course batch வந்து இருக்கு. Okay, and then so இங்க லிஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 50 plus students they got an MBBS seat. Yes, if you are interested in the crash course batch கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணி you can confirm your seat. So basic strength ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, see, acidic strength நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? It is directly proportional to stability of conjugate base ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதோட ஆப்போசிட் இங்க என்னது? Basic strength is directly proportional to the stability of conjugate acid. அவ்வளவுதான். Okay, stability of conjugate acid. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேஸ் அப்படினாலே என்ன பண்ணணும்? Okay, suppose you are talking about the Arrhenius base. Arrhenius base என்ன பண்ணும்? OH minus ion donate பண்ணும், right? It will donate the OH minus ion. Suppose if you are talking about the Bronsted base. Bronsted base என்ன பண்ணும்? H plus donor. What is a Lewis base? Lewis base is electron pair. Okay, it is not a donor, ing acceptor, right? So H plus acceptor, and then what is base? It is a electron pair donor. So ஒரு base அப்படினாலே either OH minus ion donate பண்ணும், இல்ல H plus accept பண்ணணும், or else electron pair donate பண்ணணும். So இந்த கேட்டகரியில இருந்துச்சு ஒரு காம்பவுண்டுக்கு அப்படின்னா டெஃபினட்டா அதை நீங்க என்னன்னு சொல்லலாம்? You can call that as a base அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், ரைட்? இப்போ நம்ம அமீன்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அமீன்ஸோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் RNH2. கரெக்ட், ரைட்? அப்போ நைட்ரஜன் இருக்கு. ஸோ நைட்ரஜன் ஆட்டம்ல என்ன இருக்கீங்க? நம்மளுக்கு லோன் பேர் இருக்கு. ஸோ அந்த லோன் பேர் வந்து இட் இஸ் அ நான் பாண்டிங் எலக்ட்ரான் பேர்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃப்ரீ. ஸோ சும்மா தான் இருக்கு. அப்போ ஒரு ஆட்டம் மேபி ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு வந்து அந்த லோன் பேர் வேணும்னா கண்டிப்பா அந்த லோன் பேர் என்ன பண்ணலாம்? அந்த எலக்ட்ரோஃபைல்னால எலக்ட்ரோஃபைலுக்கு கொடுக்க முடியும். ஸோ அமீன்ஸ் கேன் டொனேட் த எலக்ட்ரான் பேர் டோனர். அப்போ யார் எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்காங்களோ கண்டிப்பா அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? வி கேன் கால் தேம் அஸ் அ பேஸ். கரெக்ட், ரைட்? ஏன் அமீன் பேசிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லோன் பேர். ஓகே, எதனால? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லோன் பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ பேஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்பயுமே ஒரு ரெண்டு பேஸ் கொடுத்துட்டு இதுல யாரு மோர் பேசிக் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க எந்த கான்ஜுகேட் ஆசிட் உங்களுக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கோ கண்டிப்பா அதுதான் நம்மளுக்கு மோர் பேசிக்கா இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கம் டு சம் அதர் பாயிண்ட்ஸ். எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வச்சு படிச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு த பேசிக் ஸ்ட்ரென்த். இந்த பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? கேபிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இங்க பிகேபிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? பிகாஸ் பிகேபி அண்ட் பிகேபி அண்ட் தென் கேபி போத் ஆர் inversely proportional, right? And இங்க electron releasing குரூப்புக்கு directly proportional இருக்கும். because acidic strength வந்து electron releasing குரூப்புக்கு inversely proportional. அப்ப அதோட opposite தான் நம்ம இங்க படிக்கிறோம். ஓகே, அப்ப electron withdrawing குரூப்புக்கு inversely proportional. electron releasing நாளே நான் சொல்லியிருக்கேன். the best example பாத்தீங்கன்னா alkyl group. so even நீங்க halogens சொல்லலாம், ஆனா halogens எங்க வரும்? it is according to the plus R effect. ஸோ எங்கெல்லாம் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கோ அப்போ நீங்க ஹாலஜனை வந்து எலக்ட்ரான் ரிலீசிங்னு சொல்லலாம். ஸோ இதுவே நீங்க மைனஸ், இப்போ ஹாலஜன் இருக்கு, இண்டக்டிவ் எஃபெக்ட்ல மைனஸ் ஐ, ஹாலஜன் வந்து பென்சீன் ரிங் கூட கனெக்ட் ஆயிருக்கும் இங்க. ஓகே, பென்சீன் ரிங் கூட ஹாலஜன் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் an electron releasing group which is plus R effect. இதுவே ஒரு aliphatic compound. what is aliphatic compound? so like directly carbon chain, a linear chain or is with branches, இதான் aliphatic. so இது இல்லாம என்னென்ன குரூப்ஸ்லாம் பார்த்திருந்தோம்? முக்கியமா NO2 group, C double bond O group,
and then C6H5 group இது எல்லாமே நம்மளுக்கு எலக்ட்ரான் withdrawing group correct right so இந்த groups இருந்ததுனா கண்டிப்பா basic strength நம்மளுக்கு கம்மி ஆகும் so இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கணும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி படிக்க போறோம்னு பாருங்க ஒரு மூணு பேரை நம்ம எடுக்க போறோம் யார் அந்த மூணு பேரு so one is RNH2 another one is NH3 another one is C6H5NH2 okay see இவங்க யாரு it is alkyl amine correct right it is alkyl amine what is NH3 this is called as ammonia so what is C6H5NH2 this is aniline so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த R குரூப்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது it represents the alkyl which is a electron releasing group அப்போ எங்க electron releasing group இருந்தாலும் basic strength என்ன ஆகும்னு படிச்சிருக்கோம் increase ஆகும்னு படிச்சிருக்கோம் correct right இதுவே அப்படியே நெக்ஸ்ட்க்கு வாங்க so நம்ம கிட்ட அமோனியா இருக்கு அமோனியாவும் ஆல்கைல் அமீனையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்கைல் அமீன்ல ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு so that it is more between ammonia and aniline பாருங்க what is this group so C6H5 நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் this is an electron withdrawing group correct right அப்ப electron withdrawing group இருந்தா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா basic strength நம்மளுக்கு கம்மி ஆகும் ஓகே இதான் கான்செப்ட் so இல்ல மேம் I want a one more point அப்படினா நீங்க என்ன சொல்லலாம் the conjugate acid of this one is more stable okay and இங்க இருக்கிற conjugate acid வந்து less stable so எப்பயுமே ஒரு base நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படினா 100% அதோட conjugate acid ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அவ்வளவுதான் okay what is mean by conjugate acid I'll give you an example பாருங்க RNH2 இருக்கு okay so lone pair இருக்கு and then இங்க நான் H plus அக்செப்ட் பண்ண போறேன் because Bronsted acid Bronsted baseங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம conjugate acid படிப்போம் கரெக்ட்டா so இந்த நைட்ரஜன் lone pair கொடுத்து H plus அக்செப்ட் பண்ணுது அப்ப lone pair டொனேட் பண்ணாலும் அது பேஸ் தான் H plus அக்செப்ட் பண்ணாலும் அது பேஸ் தான் ரைட் அப்ப என்ன கிடைக்குது we are getting an RNH3 and nitrogenல positive charge so இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are saying this as a conjugate what it is called as a conjugate acid okay it is called as conjugate acid அவ்வளவுதான் அப்ப இந்த conjugate acid எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு இங்க இருக்கிற reactant more basic ஆ இருக்கும் okay hope it's clear so இப்போ இந்த கம்பேரிசன் பார்த்தாச்சு இதுலயே கொஞ்சம் டீடைலிங் கம்பேரிசன் இருக்கு ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லெட்ஸ் கம் டு த ஆல்கைல் அமைன் ஓகே இந்த ஆல்கைல் அமைன் எடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் 3 டைப் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுல நான் வந்து அதுலயும் 2 டைப் இருக்கு ஆல்கைல் அமைன் அரைல் அமைன் ஆல்கைல் அமைன்ல 2 டைப் இருக்கு என்னது one is gas phase suppose இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு gaseous stateல இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் அப்போ இந்த tertiary amine தான் more reactive ன்னு சொல்லிரலாம் என்ன காரணம் we want reason right let's write the example so primary amine this is your primary amine and what is secondary amine R NH R this is a secondary amine and then R N R and then R this is your tertiary amine so நம்ம என்ன பார்த்திருக்கோம் R groups எல்லாமே electron releasing அப்ப electron releasing இருந்தாலே கண்டிப்பா acidic basic strength என்ன ஆகும் not acidic basic strength என்ன ஆகும் increase ஆகும் அப்போ tertiary amine தான் more electron releasing group இருக்கு therefore இதான் எப்படி இருக்கும் more basic ஆ இருக்கும் அப்படின்னு ஒரு word சொல்லிட்டு ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் very simple in the gaseous state because of more electron releasing and then this conjugate acid is more stable அப்படின்னு சொல்லிடலாம் பட் இதுவே உங்களுக்கு நீங்க aqueous பத்தி you are talking about okay so aqueousல என்ன நடக்குதுன்னு பார்த்திடலாமா let's come to the aqueous phase okay so aqueous phaseல எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் ஆர்டர் வருது so யாரு more reactive யாரு more basic ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா primary is more basic and then secondary and then the tertiary இது வந்து நம்மளோட general order okay இதுலயும் there is an exception okay so என்ன எக்ஸெப்ஷன்னா பார்க்கலாம் so generally aqueous phaseல primary amine தான் more stable அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கணும்ல aqueous phase அப்படினாலே அங்க என்ன இருக்கு நமக்கு water இருக்கு correct right இப்போ நல்லா கவனிங்க RNH2ங்கற ஒரு காம்பவுண்ட் okay
ஸோ இப்போ என்ன பண்ண போகுது, ஹெச் பிளஸ் எக்ஸப்ட் பண்ண போகுது. ஸோ என்ன மீடியம், அக்வஸ் மீடியம்ல. ஓகே, அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், ஆர் நைட்ரஜன் அது கூட 3 ஹைட்ரஜன். ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருக்கு, அது இல்லாம என்ன இருக்கு நம்மளுக்கு 3 ஹைட்ரஜன். நைட்ரஜன் ஒரு லோன் பேரை கொடுத்தனால நான் என்னன்னு சொல்லலாம், நைட்ரஜனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஹைட்ரஜனும் வாட்டர் கூட பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், we are talking this as a hydrogen bonding, right? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்னோட ரியாக்டன்ட் ஹெச் பிளஸ் அக்செப்ட் பண்ணி என்னவா மாறிடுச்சு, கான்ஜுகேட் ஆசிடா மாறிடுச்சு. இந்த கான்ஜுகேட் ஆசிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள். வை திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், இட் இஸ் மோர் ஸ்டேபிள் because it has a maximum hydrogen bonding. ஏன்னா நிறைய ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுல்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறனால அங்க வந்து ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஸோ மோர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து நீங்க ஹைட்ரஜன் பாண்டிங்கும் சொல்லலாம், ஆர்எல்ஸ் இந்த ப்ராசஸோட பேர் என்னது, இட் இஸ் ஹைட்ரேஷன். அப்ப ஹைட்ரேஷன்னால நம்ம அந்த கான்ஜுகேட் ஆசிட் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜென்ரல் ஃபேக்டர். பட் இதுல நான் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் கம் டு த எக்ஸப்ஷன்ஸ். பிஃபோர் தட் ஒன்னே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்க செகண்டரிக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டரியில எத்தனை ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். பிகாஸ் இங்க ஆர் இருக்கும், ரைட்? ஓகே, அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஆர் கொடுத்துட்றேன். அப்ப எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங் தான் கிடைக்குது உங்களுக்கு? ஸோ 2 ஹைட்ரேஷன் தான் நடக்குது, கரெக்ட், ரைட்? ஓகே, பிகாஸ் நீங்க செகண்டரி அமீன் பார்க்கும்போது ஒரே ஒரு ஹைட்ரஜன், சாரி 2 ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆர் குரூப் இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் டெர்ஷரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன நடக்கும், ஸோ இங்க ஹைட்ரஜனே இருக்காது, இந்த ஹெச் பிளஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ஆர் குரூப், இதுவும் ஒரு ஆர் குரூப். அப்ப இங்கேயும் ஹைட்ரேஷன் நடக்காது, இங்கேயும் ஹைட்ரேஷன் நடக்காது, ஜஸ்ட் வாட்டர் மாலிக்யூல் மட்டும்தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். am I right? ஓகே, அப்ப ஹைட்ரேஷன் கம்மி ஆகுறதுனால அந்த கான்ஜுகேட் ஆசிடோட ஸ்டெபிலிட்டியும் கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ now let's come to the exceptions. என்ன எக்ஸப்ஷன்ஸ், சப்போஸ் நீங்க வந்து அக்வஸ் ஃபேஸ்ல பண்றீங்க, என்ன கேஸ், அக்வஸ் ஃபேஸ், அதுல ஆர் குரூப் வந்து மீத்தைல் அமைனா எடுத்திருக்கீங்க. வாட் இஸ் ஆர், மீத்தைல் அமைன். அப்படி மீத்தைல் அமைனா எடுக்கும் போது என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணணும்னா, CH3 NH and then CH3 செகண்டரி தான் கிரேட்டரா இருக்கு, அதுக்கடுத்து CH3 NH2 this is greater and then CH3 N CH3 CH3. ஸோ என்ன ஆர்டர், செகண்டரி, பிரைமரி அண்ட் தென் டெர்ஷரி, இதான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலையுமே தட் மீன்ஸ் நீங்க ஆர் குரூப் மீத்தாயில் எடுத்தாலும் சரி, ஈத்தாயில் எடுத்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி தான் ஃபர்ஸ்ட். ஸோ மீத்தாயில் எத்தனை கார்பன் ஆட்டம், ஒரே ஒரு கார்பன் ஆட்டம், அதனால செகண்டரிக்கு அடுத்து பிரைமரி வந்துருச்சு, அதுக்கு அடுத்து தான் டெர்ஷரி. ஸோ ஏன் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிகாஸ் எனிவே ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பிரைமரிக்கு தானே ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு 3 பாயிண்ட். ஓகே, என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் ஹைட்ரேஷன் இஃபெக்ட் இருக்கு. ஓகே, ஹைட்ரேஷன் இஃபெக்ட் இருந்தாலும் அவங்க என்னவும் கன்சிடர் பண்றாங்க, இண்டக்டிவ் இஃபெக்ட் பாயிண்ட்லயும் பாக்குறாங்க. அப்ப இண்டக்டிவ் இஃபெக்ட் யாருக்கு ஜாஸ்தி இருக்கு, டெர்ஷரிக்கு ஜாஸ்தி இருக்கு, ரைட்? அண்ட் இது இல்லாம ஸ்டெரிக் இஃபெக்ட் பாக்குறாங்க. ஸோ ஸ்டெரிக் இஃபெக்ட்ங்கிறது ஹிண்ட்ரன்ஸ், ரைட்டா? தட் மீன்ஸ் கூட்டமா பல்கியா இருக்கிறது, அது டெர்ஷரிக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, கரெக்ட், ரைட்? ஸ்டெரிக் இஃபெக்ட் எப்பயுமே கம்மியா இருக்கணும். ஓகே, ஸோ டெர்ஷரிக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால அது கடைசியா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் ஸ்டெரிக் இஃபெக்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலா மீத்தைல் குரூப் இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, செகண்டரி, பிரைமரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகே, சப்போஸ் இதுவே நீங்க ஈத்தைல் எடுக்கிறீங்க, ஸோ அப்போ அக்வஸ் ஃபேஸ் தான் நம்ம ரியாக்ஷன் பண்றோம். ஸோ அக்வஸ் ஃபேஸ்ல நம்ம யார் எடுக்க போறோம், ஆர் குரூப்பை, லெட்ஸ் டேக் C2H5. அப்படி C2H5 எடுக்கும் போது, ஸோ வாட் இஸ் ஆர்டர், C2H5 NH C2H5. ஸோ செகண்டரி தான் ஆர்டர். செகண்டரிக்கு அடுத்து இங்க யார் வராங்கன்னு பாருங்க, C2H5 N C2H5 and then C2H5 tertiary, அதுக்கப்புறம் C2H5NH2. ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நான் அதை கடைசியா சொல்றேன். ஓகே, ஸோ செகண்டரி, டெர்ஷரி, பிரைமரி. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டர் பிகாஸ் ஆஃப் த 3 எஃபெக்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஏன் அனிலின்,
இது one of the important question. Okay, so why aniline is less basic அப்படின்னு question கேட்குறாங்க. என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? So I can say that C6H5 குரூப்புங்கிறது வந்து it is an electron withdrawing group, ரைட்டா? அப்போ electron withdrawing group இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் ஆகணும். இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போ C6H5NH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கிற நைட்ரஜன் என்ன பண்ணணும்னா பென்சீன் ரிங்கு கூட லோன் பேரை கொடுத்துட்டு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்ப லோன் பேர் கொடுத்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுனால we can say that it is less basic. Because இந்த காம்பவுண்டை நான் வந்து பேசிக்னு சொல்றேன்னா this lone pair should be donated to some other species, ரைட்டா? வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா இந்த லோன் பேர் ரிங்கிலேயே இன்வால்வ் ஆகுது, அதனால தான் இது லெஸ் பேசிக். ஸோ ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் லோன் பேர் is involved in resonance. Okay, so it is one of the important question. Lone pair is involved in resonance. So இங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க? அதே தான், பேசிக் ஸ்ட்ரென்த்னா ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட். அப்போ ப்ராடக்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கேபி வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். கேபி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ பண்ணி பாருங்க நீங்கள். ஓகே, ஸோ கேஷியஸ் ஃபேஸில் இதான் ஆர்டர். ஸோ சப்போஸ் நீங்கள் ஜென்ரலாக ஆர் குரூப்புன்னு எடுத்தீங்க, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர்னா திஸ் இஸ் தி ஆர்டர். பட் இதுவே உங்களுக்கு மீத்தைல் அமைன் இருக்கு அப்படின்னா மீத்தைல் செகண்டரி, பிரைமரி, டெர்ஷரி அண்ட் தென் அமோனியா. இதுவே ஈத்தாயிலாக இருந்துச்சுன்னா செகண்டரி, டெர்ஷரி, பிரைமரி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வெரி 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 ஈஸி காய்ஸ். அந்த ஒரே ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இம்பார்ட்டண்ட். கரெக்ட், ரைட்? இது யூஸ்வலாக எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பென்சீன் கனெக்டட் டு NH2 என்னது? இட் இஸ் ஆக்சுவலி அரைல் அமைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இட் இஸ் அன் அரைல் அமைன். அப்போ நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் வந்து எனக்கு எங்க போகும்? இட் இஸ் டொனேட்டட் டு த பென்சீன் ரிங். கரெக்ட், ரைட்? ஆனா இதுவே இஃப் யூ ஹாவ் அ பென்சீன் connected to CH2NH2. okay, so யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? இந்த CH2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். if it is connected to CH2NH2, இதோட பேர் நான் என்னன்னு சொல்லுவேன்னா it is called as alkyl amine. என்னது? it is called as alkyl amine. and இது அரைல் அமைன் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அரைல் அமைன் சொல்லக்கூடாதுன்னா பிகாஸ் NH2 டைரக்டா பென்சீன் ரிங் கூட கனெக்ட் ஆகல. ஓகே, ஒரு கார்பன்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அன் ஆல்கைல் அமைன். கீப் இட் இன் மைண்ட். பிகாஸ் இது யூஸ்வலா கேட்டுட்டே இருக்காங்க, நீங்களும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் நம்ம கிளியரா முடிச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. தேங்க்யூ.